உங்க வீட்லயும் உங்க ஹஸ்பண்ட் வெளியில போலாம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல எல்லாமே கேன்சல் பண்றாரா? சில நேரம் ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, நம்ம வெளியில மாலுக்கு போலாம், இல்லனா பீச்சுக்கோ, இல்ல கோவிலுக்கு, இல்ல பார்க்குக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. வைஃப் உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஏன்னா வெளியில போகணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் தான், கண்டிப்பா எக்ஸைட்டடா தான் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு கடைசி நேரத்துல உங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு கால் வருது, அது இக்னோர் பண்ண முடியாத ஒரு கால், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேலை, அவங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல எல்லா கமிட்மெண்ட்ஸ் எல்லா பிளான்ஸுமே கேன்சல் ஆயிடும் இல்லையா? கண்டிப்பா வைஃப் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற ஒரு வைஃப்க்கு ஹார்ட் ஆயிடும். உடனே என்ன யோசிப்பாங்க, நம்மள எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, வேலைன்னு தான் போறாங்க, நம்மள கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு அப்படின்னா அவங்க ஃபேமிலிய ரொம்ப கேர் பண்றாங்க. ஏன்னா ஒரு காமான வைஃப் கண்டிப்பா உங்க ஃபீலிங்ஸ் பாஸ் பண்ணிட்டு அவங்களோட உழைப்பு பாருங்க. அவங்கள கோவப்படுறதை விட ஒரு பேஷன்ஸோட யோசிச்சு பாருங்க. அவங்கள ப்ளேம் பண்றதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா லவ்ன்றது வெளியில போய் ப்ரூவ் பண்றது மட்டும் இல்ல, டெய்லி அவங்கள கேர் பண்றதோ சாக்ரிஃபைஸ் பண்றதோ ஒரு டைப் ஆஃப் லவ். சோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது சரி பாத்துக்கலாம், இப்போ இல்லைன்னா அப்புறமா போலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, அப்படின்னு சொல்லியும் பாருங்க.